சந்தன மரத்தை வெட்ட வந்ததாக கண்ணன் என்பவரை துப்பாக்கியால் சுட்ட தோட்ட உரிமையாளர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சந்தன மரத்தை வெட்ட வந்ததாக கூறி கண்ணன் என்பவரை தோட்டத்தின் உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் கண்ணன் என்பவரை துப்பாக்கியால் சுட்ட மோகன்லால் என்பவர் தலைமறைவாகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரவிவர்மன் இணைப்பில் இணைகிறார். ரவிவர்மன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். கோபிச்செட்டிப்பாளையம் தோட்டத்தில் இருந்த சந்தன மரத்தை வெட்ட வந்ததாக கூறி கண்ணன் என்பவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோபியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன். இவரது மகன் மோகன்லால் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது தோட்டத்தில் சந்தன மரங்களை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு தோட்டத்திற்குள் மர்ம கும்பல் திடீரென நுழைந்து சந்தன மரத்தை வெட்ட வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சத்தம் கேட்ட மோகன்லால் எழுந்து தன் வீட்டில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வந்துள்ளார். இதை பார்த்த மர்ம நபர் ஒருவர் தன் கையில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மோகன்லாலை வெட்ட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மோகன்லால் தனது கொண்டு வந்த துப்பாக்கியால் தன்னை வெட்ட வந்த மர்ம நபரின் மார்பு பகுதியில் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் அந்த மர்ம நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோபி போலீஸ் விசாரணை நடத்திய போது துப்பாக்கியால் சுடப்பட்ட நபர் கோபி அருகே உள்ள மொடச்சூர் செங்கோட்டையின் காலனியைச் சேர்ந்த கண்ணன், வயது 50 என தெரிய வந்துள்ளது. மேலும் கண்ணன் சுடப்பட்ட இறந்த சம்பவம் குறித்து கோபி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்து போன கண்ணன் என்பவரை துப்பாக்கியால் சுட்ட மோகன்லால் என்பவர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் கோபி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறிப்பாக கோபி திருப்பூர் சாலையில் உள்ள மொடச்சூர் என்ற பகுதியில் இறந்த கண்ணன் அவர்கள் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரவிவர்மா.